உங்கள் செல்ல குழந்தைகளை மகிழ்விக்க முதல் முறையாக டிஜே அம்யூஸ்மெண்ட்ஸ் நிறுவனம் கோவைக்கு வந்துள்ளது. இதில் எந்திர விலங்குகள் பொருட்காட்சி பிரம்மாண்டமாக துவங்கியுள்ளது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 123வது பிறந்தநாள் தினத்தை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பாக நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டை வழங்குதல் மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கோவை சுண்டக்காமுத்தூர் பகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பாக பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 123வது பிறந்தநாள் தின விழாவை முன்னிட்டு நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டை வழங்குதல் மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டமானது வடக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் VMC மனோகரன் தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட பொதுச் செயலாளர் K முருகேஷ் வரவேற்புரையாற்றினார். இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அதில் பாரதிய ஜனதா கட்சியானது தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு திட்டங்களையும் செயல்படுத்தியதில்லை, அதற்கு மாறாக மக்களுக்கு இடையூறு தான் செய்து கொண்டிருக்கிறது. காஷ்மீரில் நடைபெற்ற துப்பாக்கி சூட்டிற்கு சரியான பதிலும் அளிக்கவில்லை. அப்பகுதியில் 5 அடுக்கு பாதுகாப்பையும் தாண்டி எவ்வாறு இந்த துப்பாக்கி சூடு நடந்தது என்ற கேள்விக்கு எந்த ஒரு சரியான பதிலும் இல்லை. அதுபோல் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீனவர்கள் நலனில் அக்கறை எடுத்து அவர்களுக்கு உண்டானதை செய்து கொடுப்போம் என்று வாக்குறுதி அளித்தனர். அதையும் செய்யவில்லை. அதுபோல் மக்கள் மீது GST என்ற வரிகளை போட்டு அனைவரது வாழ்வாதாரத்தையும் கேள்விக்குறியாக்கிவிட்டார்கள். பொதுமக்கள் அனைவரும் பாஜக மீது நம்பிக்கை இழந்து விட்டார்கள் என்று கூறினார். அதனைத் தொடர்ந்து ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டை மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பல நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். இதில் மாநில துணைத் தலைவர் MN கந்தசாமி, NK பகவதி, அழகு ஜெயபாலன், விஜயகுமார், செல்வராஜ், நவீன்குமார், மணி, ஜமாலுதீன், பொன்ராஜ், சொக்கம்புதூர் கனகராஜ், லாலிரோடு செல்வம், செல்வபுரம் ஆனந்த், சக்தி சதீஷ், கிருஷ்ணராஜன், ராஜாமணி, முகமது ஆரிஃப், சூரிய பிரகாஷ், மயில், ஆகாஷ், ஆலந்துரை ராஜ்குமார், காந்தி, தாவூத் அலி, சவுந்தரராஜன், பாலாமணி, துரைசாமி, கராத்தே ராமசாமி மற்றும் சுகுணாபுரம் ஆனந்த் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதற்கு மேல அதை நோக்கி வந்தால் நம்முடைய ராணுவம் இருக்கிறது. ராணுவத்தை தாண்டி வந்தால் ஆயுதம் தாங்கிய ஸ்பெஷல் போர்சஸ் அங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீரை சார்ந்த காவல்துறை இருக்கிறது. இவ்வளவு 5 அடுக்கு பாதுகாப்பை மீறி தீவிரவாதிகள் பாகிஸ்தான் தீவிரவாத முகாமிலிருந்து எப்படி ஊடுருவினார்கள்? இதுதான் இந்திய மக்களுடைய கேள்வி. ஊடுருவி வந்தார்களே, எங்கு பார்த்தாலும் லட்சக்கணக்கான காவல்துறையை நாம் நிறுத்தி இருக்கிறோம். அது ஒரு சுற்றுலா தலம். சாதாரண மக்களுக்கு அதுதான் சுவிட்சர்லாந்து. அங்க நடுத்தர குடும்பத்தை சார்ந்த வர்க்கத்தை சார்ந்தவர்களுக்கு சுற்றுலா பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஒருவராக பெண்களை ஓடிவிடுங்கள் என்று ஆண்களை பார்த்து சுட்டு படுகொலை செய்தார்களே, இதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும்? காவல்துறை, மத்திய படை, பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ், CISF, அதுக்கு மேல IB, இன்டெலிஜென்ஸ் பியூரோ என்று சொல்லுவார்கள். இதையெல்லாம் தாண்டி பட்டம் பகலிலே 12 மணிக்கு சுட்டு படுகொலை செய்கிறார்கள். இதை கட்டுப்படுத்த முடியவில்லை, தீவிரவாதத்தை ஒழிக்க முடியவில்லை.